விருதுநகர் இந்த பக்கம் இருக்குது. இதிலேருந்து போகிறது அழகாபுரி. விருதுநகர் அழகாபுரி மெயின் ரோட்டில் மேலே இருக்கிற ஊர் தான் கோட்டையூர். கோட்டையூரில் நம்ம இங்கே ஒரு ரெனோவேஷன் ஒரு பில்டிங் பார்க்க வந்திருக்கோம். பெயிண்ட் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சம்திங் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கிற வீடு. ஸோ இங்கே ரெனோவேஷன் பார்க்க வந்தோம். இப்போ இங்கே என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கத்தில் பேஸ்மெண்ட்டில் இந்த 2 பக்கமும் ஒரு 4-5 அடி 4 அடி ஹைட் வரைக்கும் என்னென்னா தண்ணி கோர்க்கிற தன்மைகள் இயற்கையிலே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில். இந்த பக்கம் பார்க்க முடியும் உங்களால் செப்டிக் டேங்க் இருக்குது. செப்டிக் டேங்க்கு இருக்கிற சுவருமே ஃபுல்லாக ஈரம் கோர்த்த மாதிரியான தன்மைகள் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பெயிண்டிங்லேயே சரி பண்ணனாலும் பண்ணலாம். ஆனால் வீட்டு உரிமையாளர் வந்து இதுக்கு மட்டும் ஒரு 4 அடி ஹைட்டுக்கு மட்டும் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம அதையும் பண்ணி கொடுக்க போகிறோம். பண்ணி கொடுத்துட்டு நம்ம வெளியில் உள்ள பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பாசம் முடித்த தன்மையில் இருக்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பெயிண்டிங்கை பூரா நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு சுரண்டி எடுத்துட்டு ப்ரைமர் கோட் போட்டுட்டு அடுத்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த வீடை முழுமையாக எந்தளவுக்கு புதுசு மாதிரி மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சைடு படி எல்லாமே பார்க்குறீங்க எந்தளவுக்கு பாசம் முடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பாசத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பெயிண்டிங் அடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுவும் இல்லாமல் இந்த பக்கத்தில் எந்தெந்த மேலே டாப்பில் இருக்கிற மாதிரி பாசம் இது எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம். முழுக்க அந்த வீடை ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக பாசத்தை பூரா துடைச்சிட்டு பெயிண்டிங் பண்ண வேண்டியிருக்கு. நிலவாசல் மட்டி அடிக்கிறது எதுக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியும். இதில் மட்டி அடிக்காமல் இருந்ததுனால தண்ணி பட்டு இந்த தன்மையில் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டோன்னா இதையுமே நம்மளால் மாற்ற முடியும். G+1 அப்படிங்கிற அமைப்பில் உருவாகியிருக்கிற இந்த வீடில் இருக்கிற ரெனோவேஷன் வேலைகளை சின்னதாக பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெயிண்டிங்கில் மாற்ற போகிறோம். பார்ப்போம் இந்த வீடு எப்படி அமையும்னு சொல்லிவிட்டு. தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி பழைய வீடை புதுப்பிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், புது வீடு கட்டணும்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.